ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 7ஆம் அதிபதியின் செயல்பாடுகள். இதன் தலைப்பு. ஸ்தானங்களை பற்றி விரிவாக ஒவ்வொரு காணொலியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 7ஆம் அதிபதி. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு வீடு இருக்குன்னா அது 7ஆம் இடம் தான். இந்த 7ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தரும், 7ஆம் அதிபதியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், 12 லக்னங்களுக்கும் 7ஆம் அதிபதிங்கிறவர் யாராக வரார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 7ஆம் இடம் வைத்து தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு உறவு உருவாகிறது. இந்த 7ஆம் இடத்தை கொண்டு தான் சமுதாயம், கூட்டாளி, பங்காளி, நமது வாழ்வின் பிற்பகுதி, உத்தியோகம், வலிமை, நமக்கும் இந்த சமுதாயத்திற்குமான தொடர்புகள் என்ன அப்படிங்கிறதுனுடைய நிலைப்பாடு, பொது மாரகம் அப்படிங்கிறது எல்லாமே உருவாகும். 7ஆம் இடத்தை வச்சு வாழ்க்கை துணையோட குணத்தையும் கண்டுபிடிக்கலாம், கூட்டாளியுடைய குணத்தையும் கண்டுபிடிக்கலாம், நம்மளோடக்கும் இந்த சமுதாயத்திற்குமான தொடர்புகள் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம், இந்த சமுதாயத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம், எந்த மாதிரியான உத்தியோக வலிமை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம், சம்பாத்திய யோகிதைகளை கண்டுபிடிக்கலாம். பொது மாரகஸ்தானம் அப்படிங்கிறதுனால நமக்கு மாரகம் வரும் வழிகள் எது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம், கூட்டாளிகளுடைய நிலைப்பாடையும் கண்டுபிடிக்கலாம், பங்காளிகளுடைய நிலைப்பாட்டையும் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதுல பாவக விதிப்படி அது 10க்கு 10ன்னு வர்றதுனால நிறைய பேருக்கு தொழிலை தீர்மானிக்கும் வீடாகவும் 7ஆம் இடம் இருக்கும். எந்த மாதிரி படிப்பு வரும், என்ன தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்கிற ஒரு குறுக்கு வழியாகவும் 7ஆம் இடத்தை பயன்படுத்தலாம். பொது மாரக விதியை தரக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால 7ஆம் இடத்தை பொறுத்து எப்போதும் சற்று கவனத்துடனே இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டாருன்னா எப்போ பார்த்தாலும் சமுதாய பற்றின கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏற்ற வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்னு தெரில, என் ஒய்ஃப் என்ன நினைப்பான்னு தெரில, பங்காளி என்ன நினைப்பான்னு தெரில, இந்த சமுதாயம் என்ன நினைக்குமோ தெரியலன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதீதமான கவலைகள் 7ஆம் இடம் சார்ந்தே இருக்கும். 7ஆம் இடத்துல வலுப்பெற இயற்கையான வலுக்கோள்கள், பாவக்கோள்கள் எல்லாமே 7ஆம் இடத்துல வலுவாகும். சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்க எல்லாருமே 7ஆம் இடம் வந்தாங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருப்பாங்க. இல்லை சனி பகவானுக்கு நேச்சுரலாக திக்பலமே கிடைக்கும். அப்போ 7ஆம் இடம் சமுதாயம், நீ இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத தீர்மானிக்கிற வீடாக இருக்கும். மேச லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் வருவார், அவரே 2 கூடையவராகவும் வருவாருங்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை, அதற்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், தனம், குடும்பம் அமைந்த பிறகு ஜாதகருக்கு வளர்ச்சி மேல் வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுக்குற வீடாக இருக்கும். அதுவே ரிஷப லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய கொடூரமான விருச்சிக வீடு, அதுவே 12ஆம் அடிங்கிற விரயஸ்தானம்னு வர்றதுனால இவருக்கு மறைமுகமான தொல்லைகளை பூரா ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடம் கொடுக்கும். திருமண முறிவு, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், திருமணம் நடந்த பிறகு குடும்பத்துக்கும் இவங்களுக்குமான சிக்கல்கள் அதிகரிப்பது, தாயா தாரமாங்கிறத போராட்டம் அதிகமாக வர்றதுங்கிறது மாதிரியான நெகட்டிவ் பலனை அதிகமாக தரக்கூடிய வீடாக 7 இருக்கும். மிதுன லக்னத்துக்கு குரு 7ஆம் அதிபதியாக வருவார். அவரே கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதிங்கிற 3 வேலையும் தந்து தனகாரகன்கிற முயற்சியிலையும் அவர் இருக்கக்கூடியவங்கிறனால 7ஆம் இடம் கொஞ்சம் முரண்பாடாகவே எப்போவுமே இருக்கக்கூடிய வீடுகளில் உபய லக்னங்களில் மிதுனமும் ஒன்று. ஆனால் இவரே 10ஆம் அதிபதியாகவும் வருவாருங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமும் திருமணத்துக்கு பிறகு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பாதகாதிபதி குருங்கிறதுனால 2 விஷயத்தில் இவங்க கண்டிப்பாக பாதகம் செய்வாங்க. ஒன்று, பண விஷயத்தில் தப்பாக முடிவெடுப்பாங்க. 2வது, குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஆடம்பரத்தை பழக்கப்படுத்தி நிறைய செலவினங்களை கற்றுக் கொடுத்து ரொம்ப லக்ஸேரியஸாக குழந்தைங்களை வளர்க்குறோங்கிற பேரில் இவங்க நிச்சயமாக தவறிழைக்க வாய்ப்புகள் உண்டு. கவனம். கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி, அவரே 8ஆம் அதிபதியாக வர்றதுனால முரண்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிறதும் புணர்ப்பு தோஷத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புகளும், ஒரு மாதிரி நெகட்டிவான, மனசுக்கு நெருக்கமில்லாத, மனசுக்கு பிடிக்காத, சமுதாயத்துக்காக கட்டுப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் கொண்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிறது மாதிரி அமையும். அவங்களே அட்டமாதிபத்தியத்தையும் பெறதுனால 7 கூடையவரும் 8 கூடையவரும் ஒரே ஆளாக போகிறதுனால இவங்க மேக்சிமம் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களை வாழ்க்கை துணையாக அமைச்சிக்கிறது நல்லது. வேலைக்கு போகிற பொண்டாட்டி, வேலைக்கு போகிற புருஷன், அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுனாலே கடக லக்ன சிம்ம லக்னக்காரங்களுக்கு பாதி தொல்லை குறைஞ்சி போயிடும். ஏன்னா இவங்களுக்கு சனி 7ஆம் அதிபதி. சனி ஒரு உழைப்பாளி கிரகம், அவர் உழைப்பை விரும்பக்கூடிய கிரகம், உழைப்பு தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய கிரகம். அப்போ நம்ம வாழ்க்கை துணையின் குணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இந்த 7ஆம் இடத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கும்.
கூட்டாளிகளின் குணம், சமுதாயத்தின் குணமும் இந்த இடத்துல இருந்தே வருங்கிறதுனால 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை தீர்மானிக்கிறதுக்கு 7ஆம் அதிபதியின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அஃப்கோர்ஸ் சிம்ம லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி சனியாகவே வருவார். அவர் 6 கூடையவராக வர்றதுனால முரண்பாடான வாழ்க்கை துணை, முரண்பாடான கூட்டாளிகளால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போகிறது, சமுதாயத்தோட பெருசாக ஒத்து போகாமல் போய்டுறது, நமக்கும் சமுதாயத்துக்கும் எப்பயுமே ஒரு கேப்பை வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் சிம்ம லக்னக்காரங்க நேச்சுரலாகவே இது பண்ணுவாங்க. இவங்க ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க சிம்ம லக்னம். இந்த 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா நேர் எதிராக அடிமைத்தனம் கொண்டதாக இருக்கும். ஸோ இது ஒரு முரண்பாடான அமைப்புகளில் வரும். நேச்சுரலாக எல்லா வீடுகளுக்குமே 7ஆம் இடங்கிறது கொஞ்சம் முரண்பாடு தான். ஏன்னா லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட். உங்களுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு மனிதரை குறிக்கிறது தான் 7ஆம் இடம். உங்கள் எதிர் வீட்டை குறிக்கிறது 7ஆம் இடம். எதிர் பாலினத்தை குறிக்கிறது 7ஆம் இடம். இப்போ நீங்கள் ஆணுன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஒரு பெண்ணுன்னா ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நேர் ஆப்போசிட் செக்ஸை குறிக்கிறது 7ஆம் இடம். இன்றைக்கி தேதிக்கு எல்லாமே மாறி நடக்குது, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அப்போ நேர் ஆப்போசிட், உங்கள் குணத்திலிருந்து நேர் எதிர்மறையான குணத்தை கொண்டவர்களை குறிக்கிற இடம் 7ங்கிறதுனால 7 கொஞ்சம் இருமுனை கத்தி மாதிரி தான். கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா நம்மளையே பதம் பார்த்துரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. கன்னிகா லக்னத்துக்கு அஃப்கோர்ஸ் குரு பாதகாதிபதியாக 7ஆம் அதிபதியாக வருவார். அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு, வாகனம், தொழில், கல்வி இது சார்ந்த மிகப்பெரிய சிக்கல்களை குரு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். கன்னி லக்னக்காரங்க வீடு கட்டி வீணாக போனவங்கன்னு ஒரு லிஸ்ட்டே எடுக்கலாம். சக்திக்கு மீறி கடனை வாங்கி வீட்டை கட்டிடுவாங்க. இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு வீடு கட்டுவாங்க. இவங்க கையில் வெறும் 5 லட்சம் வச்சுட்டு மீதி 95 லட்சத்தையும் பேங்க் லோனை போட்டு கட்டுவாங்க. ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கடனை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் கட்டாமல் விட்டுருவாங்க. மொத்தமாக வாரி எடுத்துகிட்டு போயிடும் பேங்க். நம்ம இந்த இஎம்ஐயில் லோன் வாங்குறதுலாம் இருக்கிற ஒரு சூட்சமம் பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் பூரா வட்டியை கட்டிக்கிட்டே உட்காந்துட்ருக்கோம். ஒருத்தர் 20 வருஷம் பேங்க் லோன் போட்டுட்டு 5 வருஷம் கட்டிட்டு போய் எவ்வளோ கட்டியிருக்கேன்னு கணக்கு பார்த்தாங்கன்னா ஒரு 75 லட்ச ரூபா லோன் எடுத்து 20 வருஷம் லோன் போட்டு கட்டுறாரு. 5 வருஷம் கட்டி முடிச்சுட்டு போய் எவ்வளோ அங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டில் குறைஞ்சிருக்குன்னு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா 1,4 லட்ச ரூபா குறைஞ்சிருக்குமாங்க. இவர் நினச்சிட்டு இருப்பார் நம்ம பாதி பணம் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இதுதான் உண்மையின் நிலவரம். எதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ குரு சார்ந்த பாதகத்தை சந்திக்கும் விதிகள் இருக்கும். ரொம்ப படித்த புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை, நீயா நானாங்கிற மாதிரி போட்டி போடக்கூடிய வாழ்க்கை துணை அமைகிறது. அதனாலேயே வாழ்க்கை துணையோடு ஒத்து போக முடியாமல் போயிடுறதுங்கிற மாதிரியான அமைப்பையும் இவர் கொடுப்பாங்க. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 2, 7 கூடிய செவ்வாய்ங்கிறதுனால அதிகாரம் மிக்க, மிடுக்கு கொண்ட, ஆண் தன்மை கொண்ட, ஆண்மை போன்ற தோற்றமுடைய வாழ்க்கை துணை அமைவாங்க. வாழ்க்கை துணை அமைஞ்ச பிறகு இவங்களுக்கு சொத்து, சுகம், வீடு, வாசல், வசதி எல்லாமே சேரும். அதில் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இருக்காது. இந்த மேச லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு மட்டும்தான் 2, 7 கூடையவராக ஒரே ஆள் வந்துடுறதுனால இவங்களுக்கு 7ஆம் அதிபதினால அதிக நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பொது மாரகாதிபதிகளாகவே இருந்தாலும் அதிக நெகட்டிவை சந்திக்காத அமைப்பு இந்த 2 லக்னங்களுக்கும் இருக்கும். இது 2மே சர லக்னங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதியாக சுக்கிரன், அவரே 12 கூடையவரும் வர்றதுனால லக்ஸரியஸான வாழ்க்கை துணை, நிறைய செலவெழுத்து குறைக்கக்கூடிய வாழ்க்கை துணை, எப்போதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், சுற்றுலா செல்லணும், வெளியூர் போகணுங்கிற மாதிரியான அமைப்பு கொண்ட வாழ்க்கை துணை, மேக்சிமம் லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 7 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சமாவாருங்கிறனால காதல் திருமணம், அதன் மூலம் வரக்கூடிய வசதி வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றம்ன்ற இதுவும் ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே போயிடும். இன்னும் நிறைய விரயம் வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரகசிய தொடர்புகளையும் ஏற்படுத்தி விடக்கூடிய 7ஆம் அதிபதிக்கு உண்டுங்கிறனால விருச்சிக லக்னம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தனுர் லக்னத்துக்கு புதன், நீ எனக்கு செஞ்சியா நான் உனக்கு செய்கிறேங்கிறது மாதிரி போட்டி போட்டுட்டு வரக்கூடியவர். படித்த புத்திசாலி வாழ்க்கை துணையை கொடுத்து கூட்டாளிகள் மூலமாக தொழில் செய்ய வச்சு அதில் மிகப்பெரிய இழப்புகளை தரக்கூடியவராக இந்த 7ஆம் அதிபதி வருவார். இந்த 7ஆம் இடம் 10ஆம் இடம் 2மே கனெக்டிவிட்டியில் இருக்குங்கிறதுனால மேக்சிமம் தனுசு லக்னக்காரங்க கூட்டு தொழில் செஞ்சால் அது பாதகத்தில் போய் முடியும். நிறைய பேர் அதிபுத்திசாலியாக தனுசு லக்னக்காரங்க வாழ்க்கை துணை பேரில், ஒய்ஃப் பேரில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஹஸ்பண்ட் பேரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டுவாங்க. உபய லக்னக்காரர்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே அறிவுரை இதுதான், சொந்த தொழில் செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் அது ஒரு சர்வீஸ் ஓரியன்டான தொழிலாக இருக்கணும். உங்களுடைய அறிவை, ஆற்றலை விற்பதை தொழிலாக செய்வது, புரிஞ்சுங்களா? அது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி பிஸ்னஸ் பண்ணி பெருசாக சக்ஸஸ் பண்ணுறவங்கிறது 99% பேர் இல்லை. அதான் ஒரே 1% யாரோ ஜெயிச்சிருக்காங்களே, அது நானாக இருக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. நீங்களே அதை முயற்சி செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு என்னங்கிற ரிசல்ட்டையும் சொல்லிவிடுங்க. 10ஆம் இடம் சார்ந்த பாதகமும் 7ஆம் இடம் சார்ந்த பாதகமும் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் புதன் தான் பாதகாதிபதியாக வரதுனால ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிக்கிற வயசில் தப்பான படிப்பை தேர்ந்தெடுத்து படிச்சிடக்கூடியது, பள்ளி படிக்கக்கூடிய பருவத்தினர்னால இவங்களுக்கு பாதகம் ஏற்படும் விதிகள், மாமன் உறவு பகையாய் போவதுங்கிற மாதிரி புதன் தனது காரகத்துவ ரீதியாக சிக்கலை தரக்கூடிய அமைப்புகள் தருவார்.
பொதுவாக தனுசு லக்னக்காரங்களுக்கு அத்தை மாமா உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா புதன் பாதகாதிபதினு வர்றதுனால. அதே மாதிரி படித்த ஆளுக இவங்களுக்கு கொஞ்சம் எதிராகவே செயல்படுவாங்க. 2 அறிவாளிகள் ஒரே கூட்டில் இருக்க முடியாதுங்கிறது மாதிரி இவங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் பாதகம் இருக்கும், கவனம். மகர லக்னக்காரங்களுக்கு 7 குடைவன் சந்திரன். தாயை போல் மனைவி அமைவது, தாய் மாதிரி பாசமாக இருக்கிறது, லவ் மேரேஜில் சக்ஸஸ் ஆகுதுன்னு 7 குடை சந்திரன் 5ல் உச்சமாகறாருங்கிறதுனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்து எந்த சிக்கலும் இருக்காது. பட் தாயாதி வர்க்க உறவுகள் இவங்களுக்கு பெரும் அளவு நன்மைகள் தர்றதில்ல. சந்திரனுக்கு செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் மகர லக்னக்காரங்களாக இருந்தாங்கனாலே நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும், முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா காலபுருஷனுடைய தனஸ்தானத்தில் 7 குடை சந்திரன் உச்சமாகிறார் அப்படிங்கிறதுனாலையும், அது ஒரு பெண் வீடுங்கிறதுனாலையும், ஒரு திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த 2 விதிகளுக்கு அப்புறம் மகர லக்னம் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை கொண்டதுங்கிறனால இவங்களுக்கும் பொதுவாக 7ஆம் அதிபதினால பெரிய நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அதிக ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். வளர்பிறை சந்திரனாக இருந்து 7லேயே அவர் வலுத்தாருன்னா கேந்திராதிபத்திய தோஷம் சிறு அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதியாக சூரியன் வருவார். இந்த 7ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாகவும் இவங்களுக்கு 7ஆம் இடமாக வரும். சூரியனுக்கும் செகண்டரி ஆப்ஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, ஒரே வீடு தான் அவருக்கு அதிபத்தியம். 3ஆம் இடத்துல உச்சமாகக்கூடியவங்கனால அதிகாரமிக்க படித்த அரசு வேலையில் இருக்கக்கூடிய அல்லது அரசு வேலை சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் வரன் தேடும் அமைப்பு இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். முரண்பாடான வாழ்க்கை துணை தான் இருந்தாலும் வண்டி ஓடும். இவங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிற முயற்சி வெற்றி ஸ்தானத்தில் 7 குடையவர் வந்து உச்சம் பெறுவார் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் அதிபத்தியத்தின் மூலமாக வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். இல்லை மகர லக்னம் கும்பலக்கணம் கொஞ்சம் நெகட்டிவ் கம்மின்னு கூட சொல்லிக்கலாம். மீனம் திரும்பவும் புதன் தான். இவருக்கு 7ஆம் அதிபதி புதன் என்ன பண்ணுவார், பாதகாதிபத்தியத்தை 4ஆம் இடம் சார்ந்த பாதகம் எப்படி கன்னி லக்னத்துக்கு தராரோ அதே தான் பண்ணுவாங்க. வீடு கட்டி வாகனம் வாங்கி உயர்கல்விக்காக நிறைய செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது, ஒப்பந்தங்கள் வாயிலான பாதகத்தை சந்திப்பது, உத்தியோகத்தில் வந்து பாதகத்தை சந்திப்பது, அதிபுத்திசாலிகள் இவங்களுக்கு பின்னாடி எப்போவுமே குழி பறிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, வாழ்க்கை துணைக்கிட்ட முரண்பாடான விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுங்கிறதெல்லாம் இதுலேயும் கொஞ்சம் இருக்கும். புதன்னா பள்ளி பருவத்தில் இருக்கிற குழந்தைகள், படித்தவர்கள், அதிபுத்திசாலிகள், மாமன் அத்தை உறவுகளை குறிக்கிற கிரகம், ஒப்பந்தங்களை குறிக்கிற கிரகம் புதன் தான். அக்ரிமெண்ட்ஸ் இதிலெல்லாம் இவங்க வந்து எப்போவுமே பாதகத்தை எதிர்பார்க்கலாம். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது இந்த 7ஆம் இடம் சார்ந்த சிக்கல்களை குறைத்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.